அப்போ இது தார்பாய்க்கு தான் நேரம் உட்காந்துல. இப்போ கண்டுபிடிச்சிட்டேன். பெரும்பாலும் 10 பேர் படுத்து கிடந்தாலும் ஒரு ஒம்பளை மட்டும் தார்பாயில் முழிச்சிருக்கும். அதுதான் அந்த தார்பாய் ஓனர். இவங்க எப்போ எந்திரிப்பாங்க சுட்டிட்டு போகலாம். அந்த தார்பாய் 800 ட்ரம்மு தண்ணி ஓட்டாலும் அந்த ஆளுக்கு போகுமா? பத்திரமா மடித்து வை. அடுத்த 42ஆம் பூஜைக்கு இதை விரிக்கணும். இந்த அக்கா சிரிக்கிறது மாடு கடலாம் அத்துட்டு போகுது. இப்போ பாருவேன் இப்படி ஒரு சிரிப்பா. சுவாமி ஹலோ துணையாரம்மா. கற்பகமே உனையன்றி துணையாரம்மா நீயே கதையனை போட்டும் எனக்கு பாரம்மா அம்மா. கற்பகமே உனையன்றி துணையாரம்மா. அலைகடல் ஓரத்திலே அமர்ந்த மயிலையிலே, அலைகடல் ஓரத்திலே அமைந்த மயிலையிலே சிலை வடிவாய் திகழும் எங்கள் திருக்கோவிலிலே. இலை வடிவாய் நின்று கருணை புரிபவளே, இலை வடிவாய் நின்று உலகளும் காப்பவளே அம்மா அம்மா. சிலை வடிவாய் நின்று உலகெங்கும் காப்பவளே, செம்பரவாய் நிறம் பேசும் உமையவளே, செம்பவளமே நிவண்ணும் மகிழும் உமையவளே. கற்பகமே புனையன்றி துணையாரம்மா நீயே கதியன போற்றும் என்னை கண்பாரம்மா அம்மா. கற்பகமே கற்பகமே நாராயண. ஓம் நமோ நாராயண. ஹரி ஓம் நமோ நாராயண. தாங்கள் யார்? எங்கு இருந்து இங்கு வருகிறீர்கள் என்பதை எடுத்து கூறினீர்கள் என்றால் கேட்பதற்கு கொஞ்சம் மகிழ்வாக இருக்கும். இப்பிறப்பில் நாராயணா. நான் இப்பிறப்பில் என்ன பிழை செய்தேன்? நோ 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 எஸ் நோ. ஆங்கிலம் பேசலாமோ? எங்கிருந்து வந்தீர்கள் என்று என்னை கேட்டீர்களே சுவாமி சுவாமி. ஐம்பத்தாறு தேசமாண்ட ஹரிச்சந்திரன் அது வேற நாடகம் ஐயா. குறிஞ்சி நாடு என்னை இன்றெடுத்த தந்தை தாயும் சுவாமி. எங்க ஆத்தா வயிற்றுக்குள்ளேருந்து வந்தேன் சுவாமி. அருமையான பாடல், உண்மையிலேயே சிறப்பாக உள்ளது. அதற்கு பதில் பாடல் பாட வேண்டுமோ? பெரிய பாடிடுவ டிஎம்ஸ். ஐயா பாடலை பார்த்தால் தெரியவில்லை. இன்னைக்கு கத்திவிட்டு நாளைக்கு நாடகத்துக்கு தொண்டை பிடிச்சிட்டு படுத்துக்கிறேன். அப்படியெல்லாம் கிடையாதுங்க. மற்ற ஆட்கள் நம்மளுக்கு முகாரி பாடுங்க. பாடுவோமா? குறிஞ்சி நில நாட்டிலே ஆண்டவா நம்பிராஜன் பெற்ற பிள்ளை நீங்கள் தான் ஐயா ஐயா. நான் கேட்டதற்கு சரியான பதில் சொல்ல காவலாளி ஐயா சுவாமி. நீர் வாழ்க, உன் குளமாழ்க, உன் சொந்த பந்தம்
அனைத்து வாழ்க. இது முகாரி மாதிரி தெரியல, காது ஊத்து பத்திரிக்கை அடிக்கிற மாதிரி படுக்க. தாங்க முகாரி என்ன இப்படி கேட்டு விட்டீர்கள்? சாமி என்னங்க ஏதோ இந்த இடத்துக்கு தெரியாம வந்து விட்டீங்க. தெரியாம வந்துட்டீங்க, அப்படி சொல்லக்கூடாது, தெரிந்துதான் வந்தீர்கள். நீங்க பாடும்போது இங்க 4 பேரும் பஸ் கிளம்புற மாதிரியே இருந்தாங்க. ஏலப்பா 1/2 மணி நேரம் இங்கே மயத்த பிடுங்க போற, வீட்டுக்கிட்டு போயிடாதேடா. தாங்கள் யார்? அபிஷேக பிரியா சிவா. இந்த அவுசாரியா போனேன் குச்சிக்காரியா போனோம்னு உன்ட்ட சொல்லக்கூடாது. 2026 ரைடு வந்துடும், தெருவில் தெரியும். அபிஷேக பிரியா சிவா. சிவா. அலங்கார பிரியா விஷ்ணு. விசு. சோஸ்திர பிரியா சூர்யா. பாரதி ராஜாவும் மணிமாறனும் அல்ல. ஐயோ அந்த அவங்க கிடையாதுங்க. நான் சொல்லக்கூடியது என் முன்னோர்களின் பெருமையை. கணிப்பிரியன் கந்தன், கழகப்பிரியர் என்னுடைய பெயரோ நாரதர். சரி சரியா? நாரதர் எந்த யுகத்திலே வந்தீர்கள்? நாரதர் வராத யுகமே கிடையாது. அனைத்து புராணங்களிலும் நாரதர் இருக்கிறார். இன்னைக்கு நீங்க வந்த யுகம் எதுல வந்தீங்க? கலியுகத்தில் வந்திருக்கின்றேன். அந்த ஆந்திரா வண்டியை பிடிச்சு வந்துட்டேன். ஜீப்பு கேரியில மாட்ட முடியாம தெரியும். பழனி வாகனத்தில் நாங்கள் ஏற மாட்டோம். ஓ புலியன்னத்துல ஏறியோ? கிடையாது. நினைத்த இடத்தில் உதித்துக் கொள்வோம். காற்றோடு காற்றாக செல்வோம். எவருடைய கண்களுக்கும் தெரிய மாட்டோம். தண்ணீரை என்ன பாக்குறீங்க ஒரு மாதிரியா? நீரை குடிப்போம், தண்ணீரில் நடப்போம். எந்த ஊர்ல நாரதர் கம்பெனி செருப்பு போட்டு வந்தாரு? ஏதோ ஊரை ஏமாத்திரம் பேசாம இரு, கழுத்து சேர்த்து அரைஞ்சு விடுறியா? அப்புறம் ஐயா அப்படி சொல்லலாமா? ஒரு பெரிய மனுஷன், என்னது ஒரு பெரிய மனுஷன் நிக்கிறாரேன்னு இல்லாம நாரதர் வந்தா ஒன்னும் மரக்கட்டையில யானை செருப்பு போட்டு வரணும். பிராண்டு போட்டு நாளைக்கு நான் ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் போட்டு வருவாங்க. அது இல்ல சும்மா சொல்றேன். கதையும் சாராம்சம். நீ என்ன பண்ணுவோம்? கால ஆணி. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? நல்லா பேசுறீங்க. நீங்கள் யார்? எல்லாமே தெரியுமாங்க? என்னங்க எல்லாமே தெரியுமானா? நாரதர் முக்காலமும் தெரியப்பட்டவன். நடந்தது நடந்து முடிந்தது நடக்க இருப்பது. சரி, உங்களுக்கு நல்ல நல்ல நேரம் வந்துச்சா? நல்ல நேரம் வந்ததுனால தான் ஊர் ஊரா சுத்திட்டு அலைகிறேன். இல்ல நல்ல நேரம் வந்துச்சுன்னு சொல்றேன். இன்னும் அந்த உத்தராச மாலையை மாத்தல. ஐயோ நாராயணா, இது எப்பொழுதுமே என்னுடைய இவர் அடுத்தவருக்கு சொல்லுவாரா? அவர் எல்லாமே தெரியும். எல்லாமே தெரியுமாங்க. பேசுங்கள். ராமாயணத்தை எழுதினவர் யார்? அருமையான கேள்வி. வடமொழியிலையா தமிழில்? இந்த அருமையான கேள்வி, புடுங்கின கேள்வி எனக்கு தெரியும். ராமாயணத்தை எழுதினது யாருன்னா அதை சொல்லு. அருமையான கேள்வி, அற்புதமான கேள்வி. வால்மீகி என்பவர் எழுதினார். வால்மீகி தப்பு. வான்மீகி வான்மீகி தாங்க ராமாயணத்தை எழுதினார். வால்முகியா வால்மிகியா? பேசி பாப்போமா? நான் சொல்றேன். ராமாயணத்தை வால்மீகி எழுதவே கிடையாதுங்க. நீர்மலைக்கு வந்திருக்காங்க. இவர் யாருங்க? சரி, வான்மீகி எழுதினார்னு வைங்க. இந்த மாலையை கட்டுனது யாரு? இது மாலை கட்டக்கூடியவங்க தான் கட்டியிருப்பாங்க. கட்டக்கூடியவங்க தான். ஆமா. முனியசாமி கட்டினாரா, ராமசாமி கட்டினாரா? ஏதாவது ஒரு சாமி கட்டியிருப்பார்கள் தெய்வத்திற்காக. சரி, யார் கட்டினது? இவரா கட்டுறாரு மாலை? இல்ல உடனே இந்த இதெல்லாம் சொல்லவே இல்லையே நான். இப்போ எதுக்கு வந்தது? நகைச்சுவைன்னு பேசிட்டு என்ன? நல்லாத்தான் படுத்துக்கிறேன், பேதியில உயிப்பு விட்டாங்க. கேளு, இது என்ன செய்யணும் நான் சொல்றேன். மாலைய கட்டுனது யாருன்னு கேட்டேன். கட்டுனது யாரு? மனிதர்கள் தான் கட்டுவார்கள் மாலையை. மனிதர் தான் கட்டுவாங்க. அப்புறம் அவங்க தாயா கட்டுவாங்க. இது வாங்கினவங்கள்ட்ட தான் கேட்கணும், இந்த மாலையை எங்க வாங்கினாங்க அப்படின்னு. எல்லாம் தெரியும் நீங்க சொன்னீங்க. ஆமா, அதான் இப்ப மாலையை கட்டுனது யாரு? அது ஒரு மனிதர். வெறங்கிட்ட சட்டாருன்னு அப்புறம் இது பண்ணிவிடுவேன். முனியராஜன் என்பவர் கட்டினார் மாலையை. போதுமா? பேரு சரியாங்க? முனியராஜா. ஆமா, ரெண்டு பேரும் விதி முடிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த பையன் என்னன்னா வாங்க, என்ன கேட்க வர்றீங்க நீங்க? மாலையை கட்டினது கிடையாது. பூவோடு சேர்ந்து இந்த நாறு ஒன்று இருந்தால்தான் இந்த பூவுக்கு இருப்பிடம் கொடுத்தது இந்த நார். நல்லா பேசுறாரு தம்பி. அதை நான் சொல்லணும். ரொம்ப இது பண்ணாத. காசு கொடுக்காம தெருவில் விட்டு தேவகோட்டையில் கொண்டு போய். தேவகோட்டை ஊர் ஆடு அழகா இருக்கமேனு பேசுறீரோ? அதை நான் சொல்லல. வேற என்ன சொல்ற? ராமாயணத்துடைய கதாநாயகன் யாரு? ராமருங்க. ராமர். ராமர் சொல்லி முடிச்ச ராமருங்க. சரி, ராமர். இதெல்லாம் தேவையில்லாத இதெல்லாம். சரிங்க, ராமருங்க. ராமனுடைய மனைவி பேர் என்ன? சீதைங்க. சீதை. சீதா சொல்லு. சீதா அப்படின்னு சொல்லு. ஏய் வாய். அப்ப அவ ஆத்தாண்டேன். சீதைங்க அந்த அம்மாவோட உண்மையான பேரு.
சீதையோட தங்கச்சி பேர் என்ன? அப்படி கை விடுங்களே. உங்களை போல ஒரு பெரிய பெரிய ஆட்களை நான் சந்திக்க வேண்டும். நான் சொல்றேங்க, சீதா. லட்சுமணனுடைய மனைவி பேரு ஊர்மிளா. பரதனுடைய மனைவி பேரு சுபகீர்த்தி. சத்ருக்கன் மனைவி பேரு மாண்டவி. அவங்க தான் அண்ணன் தங்கச்சி. சத்துருக்கேன் கத்திருக்கேன் அதெல்லாம் சொல்லல. வேற என்ன சொல்லுவாரு? சீதாவோட தங்கச்சி பேர் என்ன? ஊர்மிளாங்க. ஊர்மிளை. சும்மா அடிச்சு விட்டு போயிடுவா மாட்டுக்க. டேய் ஊர்மிளையா? சீதாவோட தங்கச்சி பேர் என்னன்னா அதான் ஊர்மிளை. சீதாவோட தங்கச்சி சீதா தங்கச்சி. எந்த ஊரியாணி? என்ன ஒரு அற்புதமான நகைச்சுவையை செய்து கொண்டிருக்கிறீர்கள் தெரியுமா? ராமனுடைய தம்பி யாரு? லட்சுமணன்ங்க. தப்பு. லட்சுமணன். ராமனுடைய தம்பி லக்குமணன். அடடடடடா. இருக்கிற கூட்டத்தை விரட்டி விட்டு தெருவில் தெரிய போய். இல்ல அப்படித்தான் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்கன்னு பாக்குறேன். நீங்க தான் கேள்வி கேளுங்களேன் அவர்ட்ட. இவர் என்ன கேட்க போறாரு? லேசா நினைக்காதீங்க, அவன் குக்குரே. குக்குரேவா? இவரை பார்த்தா நாயே இதற்கு முன்பதாக இவரை ஒரு இடத்துல பார்த்திருக்கேனுங்க. ஆமாங்க. எங்க? ஏன்னா பொறி உருண்டை இந்த பழைய இரும்புகளுக்கு கொடுக்கக்கூடிய வேலையை பார்த்துக்கிட்டு அலைஞ்சாரு. ஆமா. நீங்க தானே அவரு? பொறி உருண்டை இல்ல, பேரச்சம்பளம். அதானே பார்த்தேன். உண்மையிலேயே உங்களை பார்த்த ஞாபகம் இருக்கிறது. மேலோகம் நான் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது பூலகத்தை நோக்கி பார்த்தேன். நீங்க எங்க இருந்து வரீங்க? நான் மேலூரில் இருந்து வருகிறேன். இந்த இது எங்க இருந்து வருது? கேமரா 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 வேல்ராஜ். உண்மையிலேயே நான் எத்தனை மேடையில் போயிருக்கேன், அங்கெல்லாம் நாய் வரும். அது என்ன தெரியுமா? இந்த பைரவருக்கும் எனக்கு உள்ள அதான் பெரிய தெய்வ சக்தி. உண்மைங்க. இது நாய் அடி. நன்றி உள்ள ஜீவன். கேமரா ஓகேவா? திருப்புறதுக்குள்ள போயிருச்சடா. நன்றி உள்ள ஜீவன் நாய். நாய் நன்றி உள்ள ஜீவன். ஆமாங்க. நீங்க மேலூர்ல இருந்து வரீங்களா? ஆமாங்க. என்ன சொல்லி வந்தீங்க? வந்தேன் ஆகாய மார்க்கமாக பூலகத்தை நோக்கி செவியை சாய்த்தேன். கேட்டதோ ஒரு சத்தம். ஆளோளும் சோ ஓ அப்படின்னு ஒரு சத்தம். சரிங்க. அந்த குரலுக்குரிய பெண்கள் யாராக இருப்பார்கள்? அததாங்க சொல்லிட்டு இருக்கிறேன். பெண்கள். ஆமாங்க. ஒண்ணுக்கு 2 பேர் இருக்காங்க. ஐயோ என்னையா அவர் அசிங்கமா பேசிட்டு இருக்கிறாரு? ஒருவருக்கு இருவரும் சொல்லு. அப்படி சொல்லுங்கள். ஒருவருக்கு 2 சந்தோஷம். அவருடைய திருநாமம் என்னவோ என்பதை அறியலாமா? சந்தோஷம் இல்ல, அழகு மட்டும். இல்லங்க, சந்தோஷம்னு சொன்னேன். அவங்க பேரு? ஒரு ஆளு பேரு என் தங்கச்சிங்க. அதுதான் பேர் என்ன? வள்ளி. இன்னொரு ஆளு பேரு? இன்னொரு ஆளு வந்து அப்படி இப்படி. அப்படி இப்படின்னா விடுவேன். அப்படி இப்படி பேரு இருக்குல்ல? ஆமாங்க. என்ன பேருங்க? கிரைண்டர். நல்ல பேரா இருக்கு. ஏன்னா ரேசர்ஜ் போட்டு ஆட்றியா? ஐயோ நாராயணா, அந்த வேலை எனக்கு தேவையில்லாத வேலைங்க. நாராயணன் ஆட்டுவார், மிஷின் மட்டும் தான் போடுவார். தள்ளி கொடுக்குறாரு. சரி இருக்கட்டும். இருந்தாலும் அந்த பெண்ணோட பேரை அவன் கேள்வி கேட்க போறேன், ஏன் பயப்பட? சரி கேளுங்க. கேள்வி கேட்ட காலி பண்ணுங்க ப்ரோ. நான் போயிட்டே இருப்போம். அங்க இருந்து வந்திருக்கீங்க. ஆமாங்க. அப்ப என்ன பண்ணாலும் இது நீ எல்லாம் தெரியுமா? என்ன கேட்க போகிறீர்கள்? கேளுங்கள். என்ன கேட்டான்னு சொல்லி போடுவீங்க. கேளுங்க. படிச்சிருக்கீங்க? படிக்கவும் தானே சபையில வந்து நிக்கிறேன். அப்படித்தானா? ஆமாங்க. இந்த மாட்டிருக்கீங்களே, இதுக்கு பேரு மகதயால். யாரு? மகதயால். அது என்ன வேலை பார்க்கறதுக்கு? என்னுடைய பாடலுக்கு மீட்டக்கூடியது. பாட்டு பாடுனா மீட்டிடுவீங்க. ஆமாங்க. என்ன பாடினாலும் இங்க பாடுங்கள் பார்க்கலாம். பாடட்டா? பாடுங்க. ராத்திரியில் பாடும் பாட்டு கேட்க கேட்க ஆசையாச்சு, ஓடக்கர ஊத காத்து மேலப்பட்டு சாயம் போச்சு, போடு நில்லா சோறு. ஒரு சின்ன சந்தேகம். என்ன? இது என்ன ராகம்னு சொன்னீங்கன்னா நான் வாசிப்பேன். அது தெரிஞ்ச நான் எதுக்கே உன் கூட வர்றேன். சரி சந்தோஷம் இருக்கட்டும். இருந்தாலும் அந்த பெண்ணை அழைத்து வாருங்களே. கேளு, இனிமே என்ன கேட்க போறாரு? என்ன வீடு பால் காய்ச்சும் போது எதுக்காக கோமாதை என்ற பசுமாட்டை கொண்டு வராங்க? ஏன்னா இந்த உலகத்தில் எத்தனை ஜீவன்கள் இருந்தாலும் என்ன கேட்கவே இல்லையே. என்ன கேக்குறீங்களா? கேளுங்க. சீவன் இருந்தாலும் சீவரிசி இருந்தாலும் அவியரிசி இருந்தாலும் அங்கே காளமாடை கொண்டு போயிருக்கலாம். எதுக்காக கோமாதா என்று சொல்லக்கூடிய பசுமாடை கொண்டு வராங்க? இது தாங்கள் எழுப்பக்கூடிய வினாவா? வினானா கேள்வியான கேட்டனுங்க. வேற ஒன்றுமில்லை. எத்தனை ஜீவன்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் கூட இந்த பசுமாடு, ஏன்னா இந்த உலகத்தில் எத்தனையோ குழந்தைகள் பிறக்கிறது. அந்த குழந்தைகளுக்கு எல்லாமே தாயாக இருந்து காக்கக்கூடியது பசு. பசு கொடுத்த பாலைத்தான் ஒரு குழந்தை குடித்து பெரியலாகுது. சிரிக்காதீங்க. அதுல தாங்க இந்த லட்சுமி. லட்சுமி எந்த லட்சுமி?
தாளக்கார லட்சுமி, வீரலட்சுமி, விஜயலட்சுமி, கஜலட்சுமி, அன்னலட்சுமி இப்படி சொல்லக்கூடிய அனைத்து தெய்வங்களும் இருக்கக்கூடியது இந்த பசு மாட்டுல தான். அதனாலதான் பசு மாட்டோட இந்த கோமாயனத்தை பிடித்து வீடெல்லாம் தெளித்து விடுவார்கள். காரணம், வீடு என்பது சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக. இதெல்லாம் ஊருக்காரன் நம்பணும்னு தலையெழுத்து. இதுதாயா, வேற என்னையா இருக்கிறது? வேற என்ன? ஒவ்வொரு ஆலயத்திலையும் ஒரு வீடு பாலுகாச்சும் போதும் எதுக்காக, எல்லாரும் இங்க கவனிக்கப்பா, எதுக்காக பசுமாட்டை கொண்டு வராங்க, காளமாட்டை கொண்டு வராம? ஏன்னா செங்கக்கலையை அடுக்கி யாகம் வளர்ப்பவர் ஐயர் பெருந்தகை. அந்த வீடை பொண்டாட்டி தாலிக்குடி வரைக்கும் அடகு வச்சு 5 வட்டி 10 வட்டிக்கு வாங்கி இந்த வீட்டுக்காரங்க அந்த குளூரில் நடுங்கிக்கிட்டு செங்கக்கல்ல ஒட்டி உட்காந்துருப்பாய். அப்ப நல்ல சுத்து மாடு, ஜல்லிக்கட்டு மாடு, காளமாட்டை கொண்டு போனா அவங்க நிலைமையை நினைச்சுப்பாரு. என்ன ஆகும்? போனவனே செங்கக்கல்ல ஒரு முட்டு ஐயரை தூக்கி போடும். முத ஐயோ, வீட்டுல 2 ஊத்தும். அதனாலதான் காளமாட்டை உள்ளே கொண்டு செல்வதில்லை. பசுமாடும் மோத்திரம் பேஞ்சவனே டயர்டாகி படுத்துரும். கைதட்டுங்களே, கைதட்டுங்கம்மா. என்ன ஒரு அற்புதமான ஒரு விளக்கம், உண்மையிலேயே சிறப்பான ஒரு விளக்கம். நீங்க சொன்னது உண்மைதானே. T50 இங்கே கும்பாஜி நடந்துச்சுல? ஆமா. கும்பாஜி நடக்கும் போது எப்படி கருணை வருது? கருடன் எப்படி விடுகிறது? இந்த ஐயராகப்பட்டவர்கள் வேதத்தை ஓதுகின்ற பொழுது ரிக்யசுர் சாமம் அதர்வண்ணும் என சொல்லக்கூடிய 4 வேதம், ஒரு வேதம் படிக்கணும்னா 60 வருடம் ஆகும். ஆக மொத்தம் 4 வேதம் படிக்கணும்னா எத்தனை வருடம் ஆகும்? 240 வருஷம் ஆகும். வேதம் முழுவதையும் இந்த உலகத்தில் படித்தவர் எவராவது இருக்கிறாரா என்ற வார்த்தையில் எவரும் கிடையாது. அந்த வேதத்தை ஐயராகப்பட்டவர் ஓதுகின்ற பொழுது கருட பகவானாகப்பட்டவர் வருவார். காரணம், அங்கே கும்பாபிஷேகம் நடக்கும். அங்கு சென்று இவர் அங்கு வலம் வந்தார் என்றால் அந்த ஊரும் அங்கு செய்யக்கூடிய கும்பாபிஷேகத்துக்கும் ஒரு பெருமை. அது மட்டும் இல்ல, இந்த மேலே வைக்கின்ற பொழுது இந்த கும்பத்துக்குள்ள வரகுங்கிற சிறுதானியத்தை வைப்பாங்க. காரணம், எவ்வளவு இடி அடித்தாலும் மழை பொழிதாலும் எந்த ஒரு நோயும் தாக்கக்கூடாது என்பதற்காக வரகை வைத்து படைப்பார்கள். இந்த கருடனாகப்பட்டவர் ஏன் வருகிறார் என்றால் ஐயராகப்பட்டவர் வேதம் ஓதுகின்ற பொழுது வர வேண்டும். இதுதான் ஐதீகம். தப்பு. தப்பா? யோ, அதே ஐயர் தான் பாலு காய்ச்சுக்கும் கடை தரப்புக்கும் ஓதுறாரு. சரி, அங்கே கரடை வந்து பார்த்துருக்கீங்களா? காரணம் இருக்குல்ல. ஒரே ஒரு விஷயம், ஓதுவார்கள் வேற, ஐயர் வேற. என்னதான் புராணங்கள் ஐயர்கள் என்ன படித்து ஓதுனாலும் இந்த கரடை வருவதற்கு காரணம், ஒரு வாசனை திரவியத்தை அந்த ஹோமத்திலே போடுவாங்க. இந்த வாசனை திரவியம் காற்றோடு காற்றாக பறந்து போகும்போது எந்த இடத்துல கருடன் இருந்தாலும் அங்கே வந்து சேரும். மந்திரம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த வாசனை திரவியத்துக்காக தான் கரடை வருது. கைதட்டுங்களே. என்ன திரவியம் அப்படின்னா இந்த குங்கலியம் அப்படின்னு மிக நறுமணமாக அந்த காலங்களில் பயன்பாட்டில் இருந்தது. அதே போல இன்றும் அதுபோல ஒரு நறுமணம் தரக்கூடிய ஒரு பொருளை வைத்து மூட்டுகிறார்கள். அது எங்கு வந்து கருடன் வருகிறார். இதுதான் நாங்கள் சொல்லக்கூடியது. மந்திரங்கள் ஓதுனாலும் அந்த வாசனை திரவியத்தினால தான் கரடை வருது. நல்லா பேசுறீங்க. எத்தனை வீட்டுல பால் காய்ச்சும் போது ஓதுறாங்க, கரடை வந்து வீட்டு சமய கட்டுக்க வருது. சாப்பாட்டுக்கு என்ன பண்றீங்க? சாப்பாட்டுக்கு சூசை உறிஞ்சிரும். இல்லைங்க, என்ன பண்றீங்கன்னு கேட்டேன். தாங்கள் பேர் நாரதர். ஆமாங்க. உங்க அப்பா வேறு பிரம்மை. ஆமாங்க. அம்மா கலைவாணி. கலைவாணி. ஆமா. எங்க அப்பா நம்பிராஜ். அம்மா வேறு நங்கே மோகனி. சரி, உள்ள இருக்கக்கூடிய பெண்கள் ஒன்னு தங்கச்சி வள்ளி, இன்னொரு ஆளு வேறு என்னோட ஆள். அழைத்து வாருங்கள். அழைத்து வருகிறேன். அந்த பெண்ணை பார்க்க வேண்டும். எனக்கு ஒரு நாளும் வராது நித்திரையே, இன்று வருகுதடா எப்பிரவி, இன்று வருகுதடா எப்பிரவி. பாடு மாப்பிள்ள, விடாத, நீனா சாதாரணமாடா, பாடியா. கூட பிறந்துட்ட ஊமையனே தம்பி. அண்ணா, கூட பிறந்துட்ட எப்பிரவி பாண்டியனே, கூட்டுக்கிளி போல வந்தமாடா. வரிதல்னா விட்டுட்டு போ. அதுக்கு ஏன் அப்படி கட்டி பிடிக்கிற, கையை தேய்க்கிற? கண்ணே, கரிசல் காட்டு பெண்ணே, என்னவனை கண்டாயா? கவிதை பேசும் கண்ணே, என்னவனை கண்டாயா? இருவின் நடுவினி இருப்பவன் எவனோ அவனை கண்டாயா? என் இருதய நிறமினி அறுத்தவன் எவனோ அவனை கண்டாயா? கொஞ்சம் கனவு கொடுத்தவன் என் தூக்கம் திருநீ சென்றான். என்னை தன்
காட்டு பெண்ணே என்னவனை கண்டாயா கவிதை பேசும் கண்ணே ஏன் அவனை கண்டாயா ஒரு முறை பார்த்தால் உயிர் வரை நீத்தேன் அசைவத்தில் ஆசை அதிகம் அவனை தின்றேனே அவன் மட்டும் இங்கே ஒரு நொடி வந்தாள் அரை டஜன் பிள்ளை பெற்று கையில் தருவேனே அவன் மல்லிகை உதடுகள் பிடிக்கும் அவன் மார்பில முடிகள் பிடிக்கும் ஐய சந்தன நிறமோ பிடிக்கும் கொஞ்சம் சாய்கின்ற நடையும் பிடிக்கும் என் அவனுக்கு மட்டும் யானை வெள்ளத்தின் ஏழும் அடங்காச்சு நான் ஒரு விடுதி நீ நொறுங்கிடவே நான் உயிரை வளர்ப்பேனே கரிசல் காட்டு பெண்ணே என்னவனை கண்டாயா கவிதை பேசும் கண்ணே என்னவனை கண்டாயா வருஷங்கள் எல்லாம் நிமிஷங்களாக அவன் வருவான் என்று காத்திருந்தேன் அவன் குரல் கேட்கும் திசைகளில் எல்லாம் புது புது கோலங்கள் போட்டு வைப்பேன் என் தாவணி வயதுகள் போச்சு ஒரு 1000 மழை பிரியாச்சு அந்த ராசு சேர்வதில்லை என பூக்கணு சாய்வதில்லை என் 20 போகும் 70 ஆகும் அவனை விட மாட்டேன் என் மடியிலே ஒரு நாள் தலைவிது தூங்கும் அழகை நான் பார்ப்பேன் கரிசல் காட்டு பெண்ணே என்னவனை கண்டாயா கவிதை பேசும் கண்ணே என்னவனை கண்டாயா என் இருவிழி நடுவிலே இருப்பவன் எவனோ அவனை கண்டாயா என் இருதய நரம்பிலே அறுத்தவன் எவனோ அவனை கண்டாயா கொஞ்சம் கனவு கொடுத்தவன் என் தூக்கம் திருடி சென்றான் என்னை தண்ணில் இணைத்தவன் நீங்க ஏனோ தனி சென்றான் என் இருவிழி நடுவிலே இருப்பவன் எவனோ அவனை கண்டாயா அவனை கண்டாயா இருதய நரம்பிலே அறுத்தவன் எவனோ அவனை கண்டாயா கண்ணே எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க நம்ம இடத்துக்கு மேலோகத்துல இருந்து டிங்டா நாரத மகரிஷி வந்திருக்கார் என்னத்தா நாரதர் வந்திருக்கார் உங்களை கொடுத்தாரா ஆமாத்தா நான் கேட்டா கொடுப்பாரா கண்டிப்பா கொடுப்பார் நிறைய வேணும் ஆசீர்வாதம் வாங்க சுவாமி வாழ்க வெள்ளாண்டு. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமாமா பொம்பளையே காத்துப்பட்டி வலிக்கு விழலாமாமா அச்சம் மடம் ஞான மருதாச்சா காத்தோடு காத்தாக பரந்தாச்சா அச்சம் மடம் ஞான மருதாச்சா காத்தோடு காத்தாக பரந்தாச்சா வேண்டாமா சுவாமி வேண்டாமா என்ன போல பொம்பளை எறினாமா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி இருந்தால் இந்த பெண்ணிற்காக ஒரு சிறிய வாழ்த்து என்று வார்த்தால் அள்ளி கொடுங்க ஐயா ஆசீர்வாதம் காதல் கவிதைகள் படித்திடும் நேரம் இதழோரம் இனிக்காமன் கலைகள் பிறந்திடும் ராகம் புதுமோகம் இதயம் இடமாறும் இளமை பரிமாறும் அமுதும் வழிந்தோடும் அழகில் கலந்தாட இதம் தரும் காதல் கவிதைகள் படித்திடும் நேரம் இதழோரம் இனிக்காமன் கலைகளில் பிறந்திடும் ராகம் புதுமோகம் இதயம் இடமாறும் இளமை பரிமாறும் அமுதும் வழிந்தோடும் அழகில் கலந்தாட காதல் கவிதைகள் படுத்திடும் நேரம் இதழோரம் பூமாலைகள் கொஞ்சும் பாமாலைகள் கெஞ்சும் உன்னை மனதால் இணைத்தாள் அணைத்தாள் அது இனிமை
பார்த்து பசியாச்சு மாமா பதமாற முத்தம் பரிமாறலாமா பண்ணாத்தி பாறைக்கு வர வேண்டும் நாளைக்கு வண்ணாத்தி பாறைக்கு வர வேண்டும் காலைக்கு போகுமடி பூத்திருக்கும் பூவெல்லாம் யாருக்கு தென்னங்கிட்டும் தென்றல் காட்டும் கை கொடுக்கும் காடமடி கை கொடுக்கும் காடமடி வானம் வாடி ஓடி தேடும் நேரமடி ஆசைகளோ காதல் கவிதைகள் படித்திடும் நேரம் இதழோரம் இணைக்காமன் கலைகள் பிறந்திடும் ராகம் புதுமோகம் அடுத்த காவல் என் தங்கச்சி அழைத்து வாருங்கள். தங்கச்சி ஓடியாத்தா வள்ளிக்கண்ணு. கோவில் இல்லை என்றால் தெய்வம் இல்லை, நீ இல்லையே என்றால் நானும் இல்லை, வானும் இல்லை என்றால் மதியும் இல்லை, முதல் வார்த்தை இல்லை என்றால் கீதம் இல்லை, நீ வந்ததால் தானே பூ வந்தது, நீ மாடினால் வண்ண பூ வாடுவே என்றால் ராஜாத்தி கண்ணே நீ கலங்காதிரு, பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே. கள்ளம் இல்லை நெஞ்சில் கபடம் இல்லை, நான் கண்ணில் சித்த ஒரு நியாயம் இல்லை, கள்ளம் இல்லை நெஞ்சில் கபடம் இல்லை, நாம் கண்ணீர் சிந்த ஒரு நியாயம் இல்லை, காலம் மரம் நல்ல நேரம் மரம், அந்த தெய்வம் மரம் நல்ல வாழ்வும் தரும், காலம் தலை நான் மாற வைப்பேன், கண்ணே உன்னை நான் வாழ வைப்பேன், என் ராஜாத்தி கண்ணே நீ கலங்காதிரு, எந்தன் பொன் வண்ணமே அன்பில் பூ வண்ணமே, நெஞ்சில் போராட்டமா நெஞ்சில் நீரோட்டமா, அதை நான் காணவா மனதான் தாங்குமா, என் பொன் வண்ணமே அன்பில் பூ வண்ணமே. அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்தா. சரி, உங்களுடைய ஆசீர்வாதமும் வாழ்த்தும் எனக்கு எப்போதும் நூறாண்டு காலம் நல்லபடியா இருக்கணும். நான் ரெண்டு பேரும் வந்து ரொம்ப நேரம் அடிக்கிறீங்களே, யார் வந்திருந்து? நம்ம இடத்துக்கு நாரத மரிசி வந்திருக்காங்க. நாரத மகரிஷி எங்க அழைத்து வாருங்களேன். வாங்க சுவாமி. வர வேண்டும் சாமி, வர வேண்டும். தங்கள் வருகை நாட்டுக்கு மட்டுமல்ல எங்கள் குலத்திற்கே பெருமிதம் மகிழ்ச்சியாகும். மேலும் தாங்கள் இங்கு வந்தது என் முன்னோர் சில புண்ணியமாக நான் உங்களை சந்தித்தோ என்ற பாக்கியமாகும். தங்களின் ஆசீர்வாதம் வருங்காலத்தில் நினைக்கும் என்று கருதும் தங்கள் பொற்பாதங்களுக்கு மல்லிகமில்லை இருவச்சு கொங்கு மந்தார் என்று சொல்லக்கூடிய மலர்கள் வழி சிறந்தாழ்ந்த வணக்கம் 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 வணக்கம். பல முறை சொன்னேன் சபையினர் முன்னே தமிழ் மகள் பெண்ணே, வணக்கம் பல முறை சொன்னேன் சபையினர் முன்னே தமிழ் மகன் கண்ணே, கொண்ட பண்பாடு மறவாத பெண்மை, இன்பத்தின் நாட்டின் குலம் காக்கும் நேர்மை. வணக்கம் பல முறை சொன்னேன் தமிழ் கண்ணே, தமிழ் மகன் கண்ணே, மேலை நாடெங்கும் மெய்ஞான கலைகள், அங்கே விளையாடும் அலங்கார நிலைகள், மேலை நாடெங்கும் மெய்ஞான கலைகள், அங்கு விளையாடும் அலங்கார நிலைகள்,